இனிமே பா, உன்னோட சாவுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட ராஜநாகமா இருந்தாலும், என் வீடா இருந்தாலும் சரி, என் வீட்டுல இருக்கிறவங்களானாலும் சரி, பார்வைப்படுறது மட்டும் இல்ல, அந்த திசை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள அங்க பாம்பு, அங்க அங்க பார்த்துக்கிட்டே இரு ருத்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆசைப்பட்ட மாதிரியே பினாக்கநாகன் அந்த நாகராணியோட உடலை கொண்டு வந்து உன் காலடியில போடுவான். அப்படியே நடக்கணும் பாபா. அந்த நிமிஷத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பினாக்கா, ஏ பினாக்கநாகா, உன்னுடைய சக்தியும் பலமும் அந்த நாகராணிக்கு முன்னாடி தோத்து போயிடுச்சா? என்னாச்சு என்னாச்சு உன் சக்திக்கு? மறுபடியும் அந்த நாகராணி முன்னாடி நான் தோத்து போற மாதிரி பண்ணிட்டல. நான் தோத்து போகிறதுக்கு நீ காரணமாயிட்ட. ஏய் நாகராணி, பினாக்கநாகனை தோக்கடிக்கிற சக்தி உனக்கு எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? ஒரு சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியல. உன்னை போய் நான் நம்புறேன் பாரு. உன்னை இப்பவே கொண்டு போட்டுறேன் பாரு. பாபா, என்ன பாபா பண்றீங்க? இவனால அந்த நாகராணி முன்னாடி நான் மறுபடியும் தோத்து போயிட்டேன். இவன் உயிரோட இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லாதவன். இவனை இப்பவே இங்கேயே உயிரோட எரிச்சு சாம்பலாக்கிறேன். மன்னிச்சிருங்க பாபா, அந்த பினாக்கநாகனை சாகடிக்க விட மாட்டேன். ருத்ரா, கோவப்படாதீங்க பாபா. நீங்களே யோசிச்சு பாருங்க. நாகராணிய சாகடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பினாக்கநாகனை கொல்றதா இருந்தா முதல்ல சாக வேண்டியத நான் தான், அப்புறம் நீங்க. ஆமா பாபா, எத்தனையோ முறை அவளை சாகடிக்க நாம போனோம். ஆனா அவ சாகவே இல்லை. ஒவ்வொரு முறையும் நம்ம தோத்து போய் தான் வந்தோம். அப்படி பார்த்தா நமக்கும் அதே தண்டனை தான். ஆமா ருத்ரா, நீ சொல்றது உண்மைதான். ஒரு நிமிஷம் என்ன நானே மறந்துட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு அவன் மேல கோவப்பட்டுட்டேன். நீங்க கோவத்தை காட்ட வேண்டியதா இந்த பினாக்கநாகன் மேல இல்ல, அந்த நாகராணி மேலதான். பார்க்கலாம் இன்னும் எவ்வளவுதான் நம்ம கிட்ட ஆட்டம் காட்டுறான்னு பார்த்தரலாம். எந்த அளவுக்கு நம்மள அவ தோக்கடிக்கிறாளோ அந்த அளவுக்கு அவளை சாகடிச்சு ஆகணுங்கிற வெறி எனக்குள்ள அதிகமாகுது. கோவமும் அதிகமாகுது பாபா. நாகராணி, உன்னால எத்தனை நாள் ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறவங்க ஒரு நாள் தோத்துதான் ஆகணும். அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும். அந்த நாள் உன்னுடைய கதைய நாங்க முடிச்சு காட்டுறோம். அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டணும்னா இந்த லாக்கெட்டை அவன் கழுத்துல நான் கட்டியே ஆகணும். இல்லைன்னா அர்ஜுன் எனக்கு கிடைக்கிறது கஷ்டம்னு அத்தை சொல்லிட்டாங்க. எப்படியாவது அர்ஜுனோட கழுத்துல இந்த லாக்கெட்டை கட்டி ஆகணுமே. என்ன பண்றது? அவன்கிட்ட சொல்லி கட்டலான்னா கண்டிப்பா அவன் அதுக்கு வாய்ப்பே தரமாட்டான். ச்சே, நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன். ரொம்ப ஈஸியா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அர்ஜுனை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சதே அர்ஜுனை ஏன் வசமாக்குறதுக்கும், இந்த வீட்டோட மருமகளாகி இந்த வீட்டுல நான் உட்கார்ந்து அதிகாரம் பண்றதுக்காக தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி,
என்னோட குறிக்கோளை நான் அடைஞ்சே தீருவேன். இது இந்த மயூரியோட சபதம். என்னங்க, அமிர்தாவுக்கு அவளோட அப்பா அம்மா இல்லைங்கிற வேதனை குறைய மாட்டேங்குதுங்க. அவங்களையே நினைச்சுக்கிட்டு எப்பவும் டல்லாவே இருக்கா. என்ன இருந்தாலும் அமிர்தா ஒரு பொண்ணு தானம்மா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேல பாசம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அவளால பாவம் அவங்கள மறக்க முடியல போல இருக்கு. நீ அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொன்னேங்க, அப்படியும் அவ வேதனை குறைய மாட்டேங்குது. புள்ளுக்குள்ளேயே புழுங்குறாங்க. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் புரியல. உண்மைதான் சரோஜா, இந்த மாதிரி விஷயத்துல எப்படி நாம ஆறுதல் சொல்றதுன்னே புரியாது. நானும் அமிர்தாவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ மனசுக்குள்ள வெளியில சொல்லிக்க முடியாத ஏதோ ஒரு வேதனை இருக்கு. அவளால அதை நம்ம கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியல. மனவேதனைய மத்தவங்க கிட்ட சொன்னாதானே மனசுல இருக்கிற பாரம் குறையும். ஆனா அவ மனசு விட்டு பேசவே தயாரா இல்லையே. அவ மனசுல என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே எனக்கு புரியல. ஆனா அவளே வந்து மனசு விட்டு பேசுற வரைக்கும் என்ன ஏதுன்னு நாம எப்படி கேக்குறது? இப்படி இருக்காதே, சந்தோஷமா இருன்னு வற்புறுத்தவும் முடியாதே. ஆமா, இப்ப அமிர்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. அதனால தானே தேவையில்லாம அவ அர்ஜுன் மேல கோவப்பட்டு அவர் வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. பாவம் அர்ஜுன், அவ அப்படி சொன்னப்ப எப்படி வேதனைப்பட்டிருப்பான். என்ன இருந்தாலும் அர்ஜுன் முன்னாடியே அமிர்தா அவ்வளவு கோவமா அவனை பேசிருக்க கூடாது. அவ ஏன் இந்த மாதிரி பேசினான்னு எனக்கு இப்ப கூட புரியல. அதான் சொன்னனே சரோஜா, அப்பா அம்மா இல்லங்கிற வேதனையில அப்படி கோவமா பேசியிருப்பான். அதுக்குதான் நான் ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னங்க அது? அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன், நல்ல நடத்த, நல்ல குணம் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. எப்பவுமே சிரிச்சு பேசிட்டே இருப்பான். அர்ஜுன் ரொம்ப பணிவானவன். நம்ம எவ்வளவு கவலையில இருந்தாலும் அவனோட பேச்சு கேட்ட உடனே எல்லாமே மறந்து போயிடும். அர்ஜுன் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே வீட்டுக்கே ஒரு களை வந்த மாதிரி இருக்கும். உண்மைதான் சரோஜா. இப்ப எப்படியும் அமிர்தா கவலையில தானே இருக்கா. அந்த கவலையில இருந்து அவ வெளியில வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அது? அமிர்தா அர்ஜுன் 2 பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க கூடாது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏய் அமிர்தா, திரும்ப திரும்ப விக்ரம் சரோஜா முன்னாடி என்ன அவமானப்படுத்தி வேடிக்கை பாக்குறியா? இன்னைக்கு இருக்க உனக்கு நான் ஒரு ரூம்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிசி கேமராவோட ஃபுட்டேஜ் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அப்ப இருக்க உனக்கு உன்னை மொத்தமா ஒளிச்சு கட்டுறேன். நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். உன்னை பொண்ணு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து தலை மேல தூக்கி வச்சு ஆடுறாங்களே விக்ரமும் சரோஜாவும், அவங்க முன்னாடியே உன்னோட முகத்தரைய கிழிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏய் அமிர்தா, நீ நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ. ஆனா நான் இந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன். எல்லா சொத்தையும் நானே அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு எல்லா சொத்தையும் நீ அள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? அதுக்கு நிச்சயம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். உன்னோட பேரு வேணா அமிர்தாவா இருக்கலாம், ஆனா உனக்கு இனிமே விஷமே நான் தான். இங்கு எரியிற இந்த நெருப்பு எனக்குள்ளேயும் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நெருப்புல எத்தனை பேர் சிக்கிட்டு சாக போறாங்கன்னு தெரியல. நான் நம்புற தெய்வங்களை நான் வேண்டிக்கிறது ஒண்ணுதான். எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பு என்னைக்குமே அணையக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற இந்த கோபம் எப்பவும் இதே உச்சத்துல இருக்கணும். என் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கிற வெறுப்பு எப்பவுமே அப்படியே இருக்கணும். இந்த மனசுல பழி, வெறுப்பு, கோபம் தவிர வேற எதுவும் நெருங்கவே கூடாது. இந்த காதல், கல்யாணத்துக்கெல்லாம் என் மனசு இடம் கொடுக்க கூடாது. என்னோட வாழ்க்கையில என் பாதையில யார் குறுக்க வந்தாலும் இந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க.
என்ன இது திடுதுப்புன்னு அணைஞ்சு போயிடுச்சு. இந்த ரூம்ல நெருப்பறிஞ்ச தடையுமே சுத்தமா இல்ல. ஒரே அதிசயமா இருக்கு. இல்ல ரூமுக்குள்ள திடீர்னு எப்படி நெருப்பு எரியுது? நிச்சயமா இதுவும் என்னோட பிரமையா தான் இருக்கணும். ஆமா, எஸ், கரெக்ட், இது என் பிரம்ம தான். இப்ப இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ் தான் எனக்கு முக்கியம். அது என் கையில கிடைச்சா அது போதும். அதை நான் எப்படி அங்கிருந்து எடுக்கிறது? எங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ராஜி, அது நீங்க எதுவும் பேச வேண்டாம், ஒழுங்கா என் பின்னாடி வாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேள. இந்த பாருங்க, வாயை முடிக்கிட்டு என் பின்னால வரல, எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய கலாட்டாவே பண்ணிடுவேன். வாங்க வாங்க. ஏங்க, அமிர்தா ரூம் கிட்ட நின்னுக்கிட்டு என்ன பண்றீங்க? என்ன ராஜி இப்படி கேள்வி கேக்குற? அவ ரூமுக்குள்ள சிசி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கமே, மறந்துட்டியா? அந்த ஃபுட்டேஜ் மட்டும் நம்ம கையில கிடைச்சதுன்னா ரொம்ப சுலபமா விக்ரம் கிட்ட மாட்டி விட்டுறலாம். அவளை மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா, இல்ல அவ விரிக்கிற வலையில நீங்க மாட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? என்ன ராஜி இது, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ச்சே, நீ இப்படி எல்லாம் யோசிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஸ்ரீராமச்சந்திரம்மா, ஏக பத்தினி வரதேன். நீ ஏன் கதின்னு கிடக்குற வேணாம். நீ சந்தேகப்படுற மாதிரி கனவுளையும் நனவுளையும் நினைக்க மாட்ட. நினைக்கவும் கூடாது. என்ன முறைப்படி பாத்தீங்கன்னா அவ உங்களுக்கு பேத்தியாவா, புரிஞ்சுதா? தெரியும் ராஜி, அத நீ ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு இப்ப முக்கியமான தேவை அந்த சிசி கேமராவோட ஃபுட்டேஜ். அது நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அவளை வீட்ல இருந்து துரத்துறது சுலபமாயிடுன்னு நினைச்சோம்ல. நீ என்னடானா தேவையில்லாம சந்தேகப்படுற. நீங்க அந்த சிசி கேமராவுக்காக போயிருந்தீங்கன்னா சரி, வேற ஏதாவது எண்ணம் இருந்திருந்தா? உன்னை தவிர நான் வேற ஒருத்திய பத்தி யோசிக்க கூட மாட்டேன் ராஜி. ஒருத்திய வச்சுக்கிட்டு படுற அவஸ்தை பத்தாதா இன்னொருத்திய பத்தி யோசிக்கிற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியமே இல்ல. இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியலன்னா எனக்கு தான் பிரச்சனை. ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. எப்ப எப்படி மனசு மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாதே. போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி தனியா பேசிக்கிட்டு இருக்காரு? என்னங்க, என்னாச்சு? ஏன் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததே. பாம்பு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது அது இந்த பக்கமா போன மாதிரி இருந்தது. பாம்பா? எங்க எங்கங்க? எங்க? எங்க பாத்தீங்க? இங்கதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எந்த பக்கம் போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏய், நீயா? நீ எங்க வந்த? ஏறவங்கள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட வந்து எதையோ பண்ணியே. ஒண்ணும் பண்ணல. நான் என்ன பண்ண போறேன்? சும்மா நைஸா வந்து உன் கண்ணை மூடலான்னு நினைச்சேன். விளையாட்டுக்கு தான். உன் கூட விளையாடாம யார் கூட அர்ஜுன் விளையாடுவேன்? ஏய், நீ என்ன அரலூசா? மூளைகளை குழம்பிடுச்சா உனக்கு? எப்பவும் நட்டு கைன மாதிரி நடந்துக்கிற. கண்ணாம்பூச்சி விளையாடுற வயசா உனக்கு? கரெக்டா கல்யாணம் பண்ணிருந்தா 2 குழந்தைங்க பிறந்திருக்கும். போடா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசுற. எனக்கு வெக்கமா இருக்கு. ஓ, உனக்கு அதெல்லாம் வேற இருக்கா? ஏண்டா, நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் வெக்கம்லாம் வரும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இந்த நிமிஷமே ரெடி. அது மட்டும் இல்ல, உன்னோட குழந்தைங்களுக்கு தாயாகிறதுக்கும் ரெடி. ஆனா என்ன பண்றது, நீ தான் ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே.
எப்பதான் நீ கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் காட்டுவேன்னு நான் காத்துட்டு இருக்கேன். எப்படா மழை வரும் டான்ஸ் ஆடலான்னு மயில் காத்துட்டு இருக்கா மாதிரி. உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு மூளை இல்ல. என்ன பேசினாலும் சரி, சுத்தி வளைச்சு அங்கதான் வந்து நிக்கிறேன். கழுத கிட்ட குட்டிச்சுவருங்கிற மாதிரி இங்கே வா. அர்ஜுன், நீ என்ன கழுதன்னு சொல்லு, குரங்குன்னு சொல்லு, நாய், பன்னி, குதிரை எது வேணாலும் சொல்லிக்கோ. அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். அதே சமயத்துல என்ன ஆனாலும் நான் உன்னையும் விட மாட்டேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் இப்படிதான் காலை சுத்தின பாம்பு மாதிரி உன்னை சுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்னோட லட்சியமே. அம்மா தாயே, காலையிலேயே என்னை இப்படி வெறுப்பேத்தாத. கல்யாண டாபிக் பத்தி பேசி என் முட ஸ்பாயில் பண்ணாத. வழிவிடு. ஏன் இவ எப்ப பார்த்தாலும் கல்யாண டாபிக் எடுத்தாலே பாம்பு மாதிரி சீறிக்கிட்டே இருக்கானோ புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். அர்ஜுன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி, அவ்வளவுதான். அதுக்கு உன்னை எப்படியாவது நான் என் வழிக்கு கொண்டு வந்து தீருவேன். ஆனா உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலையே. அத்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்னாச்சு ஹேமா? ஏன் என்ன தேடுற? ஏன் பதட்டமா இருக்க? பெரிய அபசகுணம் ஆயிடுச்சு அத்தை. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீ இப்படி பதட்டமா பேசினா எனக்கு உயிரை போயிடும் போல இருக்கு. அது பாம்பு அத்தை. அவர் எங்க ரூம்ல பாம்பை பார்த்தேன்னு சொல்றாரு அத்தை. அவர் சொல்றத கேட்கும் போது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஐயோ கடவுளே, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இந்த வீட்ல எது நடக்க கூடாதுன்னு நான் கடவுளுக்கு பூஜை புரஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேனோ அதுவே நடக்குதே. எந்த பாம்போட நிழல் கூட என் வீட்டு மேல படக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனோ அந்த பாம்போட பார்வை நம்ம வீட்டு மேல பட்டுடுச்சு. அதுவும் இல்லாம அர்ஜுனோட வாழ்க்கையில ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு ஜோசியர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல விஷ்ணு கண்ணுக்கு பாம்பு தென்பட்டிருக்குன்னா இது நிச்சயமா ஏதோ அபசகனம் தான். இது நம்ம வீட்டுக்கு நல்லது கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றது அத்தை? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன ஹேமா இது? நம்ம வீட்டுல எல்லாருக்கும் தைரியம் சொல்றவளே நீ தானே. நீ ஏன் இப்படி தைரியத்தை எழுந்துட்டா? எப்படி சொல்லு? அது அப்படி இல்ல அத்தை. இங்க பாரு, நீ ஒன்னும் பேச வேண்டாம். முதல்ல உன் புருஷன்கிட்ட போய் கொஞ்ச நாள் அவனை எச்சரிக்கையா இருக்க சொல்லு. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா கோடிய சீக்கிரம் நாம அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும். இல்லனா கண்டிப்பா இந்த வீட்ல அபசகனம் நடந்துடும். ஆனா அத்தை, இந்த வீட்ல எந்த விசேஷமும் பண்றதுக்கு முகூர்த்தம் இல்லைன்னு சாஸ்திரி சொன்னாரே, அதை நீங்க மறந்துட்டீங்களா? அதுவும் இல்லாம அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல மயூரிய கல்யாணம் பண்ணிக்க அர்ஜுன் சம்மதிக்கணுமே. அர்ஜுனை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியல அத்தை. எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா பத்தாது ஹேமா. நல்ல முகூர்த்தம் கிடைக்கலன்னு கைய கட்டிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு வேற ஏதாவது வழியை தேடி ஆகணும். இல்லன்னா நம்ம அர்ஜுனனுக்கு பாம்பால பெரிய கண்டம் ஏற்பட்டுடும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த பாம்பு எங்கிருந்து வந்துச்சு, எதுக்கு வந்திருக்கு, என்ன பண்ண போகுதுங்கிறதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கடவுளே, என் குடும்பத்தையும் இந்த வீட்டையும் நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். பரமேஸ்வரா. வா அமிர்தா, வாமா உட்கார். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அப்பா அம்மா ஞாபகம் வருதா? நீ இப்படி கவலைப்படுறதுனால உங்க அப்பா அம்மா திரும்பி வந்துருவாங்களா சொல்லு? முடியாதுல்ல. உன்னோட வேதனை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுதுமா. விதி எல்லாரையும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கூட்டிட்டு போயே தீரும். ஆனா உன் அப்பா அம்மாவை கொஞ்சம் முன்னாடியே கூட்டிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். அமிர்தா, ஆனா அதுக்கு தானே அந்த ஆண்டவன் குழந்தை இல்லாத எங்களுக்கு
உன்னை மகளா கொடுத்துருக்கான். ஆமா அமிர்தா. அது சரி, உன்னோட ஊர் எதுமா? ஆமா அமிர்தா, உங்க ஊரை போய் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. உங்க ஊர் எங்க இருக்கு? அங்க போயிட்டு வரலாமா? வேண்டாம், என் ஊருக்கு நம்மளால போக முடியாது. ஏன் முடியாதுங்கிற? ஏன்னா அது ரொம்ப தூரமா இருக்கு. தூரமா இருந்தா என்னமா, கார்ல போயிட்டு வரலாம். ரொம்ப தூரமா இருந்தா ஃப்ளைட்ல போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? கண்டிப்பா போயிட்டு வரலாம். இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு ஊருக்கு போக விருப்பம் இல்ல. ஏன் அமிர்தா, ஏன் இப்படி பேசுற? உங்க ஊருக்கு போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல. ஏமா அமிர்தா இப்படி சொல்ற? ஏன் விருப்பம் இல்ல?